அதுவும் குறிப்பாக மாணவருடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு உள்ளிட்டவைகளில் அரசனுடைய அந்த செயல்பாடுகள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றக்கூடிய நீட் தேர்வில் முறைகேடு இருப்பதை நீதிமன்றமே சுட்டிக்காட்டி மறுதேர்வு வரை நடத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல வினாத்தாள் கசிவு, தேர்வு எழுதுதல் முறைகேடு, வினாத்தாள்களை கொண்டு செல்வதில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நீட் தேர்வு உள்ளிட்ட நடைபெறும் போது எதிர்காலத்தில் மாணவருடைய கல்வி நிலை என்பது கேள்விக்குறியாகிடும். எனவே இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த கல்வி முறையை அமைப்பை மாற்றுவதற்கான தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற அந்த போராட்டம் என்பது நீண்டு வந்த நேரத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தினுடைய முன்னெடுப்பாக டெல்லியில நாடாளுமன்றம் கூடியதுக்கு பிறகாக மழைக்கால கூட்டத்தொடருக்கான நாடாளுமன்றம் கூடியதுக்கு பிறகாக அவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக நடத்தப்பட்ட பேரணியை அனுமதித்தால் அது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்பதனால அந்த கட்டுக்கோப்பை கட்டி காப்பதற்கான தேவை ஏற்பட்டதனாலே இது போன்ற ஒரு தடியடி நடத்தப்பட்டதாக ஆளும் தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக அண்மையில அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய வங்கதேசத்திலும் அதே போன்று நேபாள் உள்ளிட்ட நாடுகளிலும் இளைஞர்கள் ஜென்சி புரட்சியாளர்கள் என்று அவர்கள் பேரணியாக சென்று அதற்கு பிறகாக பிரதமர் மோடி வீட்டை நோக்கி பேரணியாக வந்த ராகுல் காந்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தொடரலாம். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுடைய நாடாளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று திட்டமிட்டு அதன் அடிப்படையில் பேரணியாக பிரதமர் நரேந்திர மோடி வீட்டை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில ராகுல் காந்தியை கலைந்து செல்ல வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்திய நேரத்தில் தன்னுடன் வந்த எம்பிகளுடன் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். இந்த போராட்டத்துக்கான தேவை என்பது நேற்றைய தினத்தில் டெல்லியில் நடைபெற்ற மாணவருடைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி வீட்டை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக நடந்து செல்ல திட்டமிட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில அதனுடைய ஒரு அம்சமாக ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த போராட்டம் என்பது கலைந்து செல்ல வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தலுக்கு பிறகாக தர்ணா போராட்டமாக மாறியிருக்கிறது. டெல்லியில தடுத்து நிறுத்தப்பட்ட அதே இடத்திலேயே எம்பிகள் உள்ளிட்டருடன் ராகுல் காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். நேற்றைய தினம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம் நாட்டினுடைய தலைநகரான டெல்லியில் நடைபெற்றிருந்தது. அதற்கு மிக முக்கிய அவர்களுடைய கோரிக்கை மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சமே டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது நீட் தேர்வுல அண்மை காலமாக நடைபெற்றக்கூடிய இந்த முறைகேடுகள், மோசடிகள், நீதிமன்றத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய செயல்முறைகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியிலிருந்து விலக வேண்டும். மேலும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவிலான கல்வி முறையில மாற்றம் வேண்டும், புதிய கல்வி முறைகளை கொண்டு வர வேண்டும், கல்வியில மறுமலர்ச்சி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதிலும் அண்மையில காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்று உருவாகி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த பட்டாளம் டெல்லியில தொடர்ச்சியாக அமைதி வழியில அவருடைய போராட்டத்தை நடத்தி வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்ல முற்பட்ட போது காவல்துறை மூலமாக தடியடி நடத்தப்பட்டதாக நாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அந்த தடியடி என்பது பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் விட்டவர்கள் மீது கூட அந்த தாக்குதல் என்பது காவல்துறை மூலமாக நடத்தப்பட்டிருந்தது. அந்த தாக்குதலுக்கு நாடு முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருந்தன, இருவேறு கருத்துக்கள் எழுந்திருந்தன.
போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் ஒரே இடத்தில் அமைதியாக இத்தனை நாட்கள் போராடும் பொழுது அவர்கள் மீது எந்த ஒரு தடியடியோ அல்லது அரசின் மூலமாக எந்த ஒரு தாக்குதலோ நடத்தப்படாமல் இருந்தது. ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாலே மாணவர்கள் மீது தண்ணீர் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஒரு தரப்பு கூறக்கூடிய நிலையில ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மற்றும் மாணவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் மாணவருடைய கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி கொடுத்து அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் மாணவருடைய பேரணி செல்ல வேண்டிய அளவுக்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது. மாறாக ஒரு மத்திய அமைச்சரை காப்பதற்காகவே மாணவர்கள் மீது மத்திய அரசு தடியடி நடத்தியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மாணவர்கள் உடன் நிற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி எம்பிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிகள் சேர்ந்து முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடியுடைய வீட்டை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில ராகுல் காந்தி அவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என போலீசார்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல டெல்லியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வீட்டை நோக்கி பேரணி செல்ல ராகுல் காந்தி திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி வீட்டை நோக்கி பேரணியாக வந்த ராகுல் காந்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தான் எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டாரோ அதே இடத்திலேயே ராகுல் காந்தி அந்த அமர்ந்து அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் மட்டுமின்றி அவருடன் வந்திருந்த எம்பிகளும் கூட தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிகளை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நேற்றைய தினம் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காக தடை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிற நிலையில அந்த போராட்டம் தற்பொழுது சற்று ஓய்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரே இடத்தில் போராடக்கூடிய நிலை இருக்கிறது. நேற்றைய தீவிரமான முன்னெடுப்போடு அவர்கள் போராட்டம் இல்லை. அப்படியான சூழல்ல எதிர்க்கட்சிகள் அந்த போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் அதுபோல் செய்யும் போது இது மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வலுப்படுத்தும். எனவே காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறையினர் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அந்த காவல்துறையினர் டெல்லி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். அமர்ந்திருந்து ஒரே இடத்தில் அவர்கள் போராடக்கூடிய சூழலில் காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் கலந்து செல்ல வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை நோக்கி செல்லக்கூடியது மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது மேலும் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கும் என்பதனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவத்தை கருதி அதற்கான ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் அப்பொழுது நடந்து செல்லக்கூடிய இந்த பேரணியை கைவிட்டு கலந்து செல்ல வேண்டும் என ராகுல் காந்தி மற்றும் அவருடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதுன்னு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்திற்கு மத்திய அரசு முறையான கையாளுதலை கொண்டுவில்லை. குறிப்பாக மாணவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திருக்க வேண்டும், அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் குரல் வழியை நசுக்கும் வகையில் ஒரு போராட்டத்தின் மீது காட்டுத்தனமான தடியடியை மத்திய அரசு நடத்தியிருக்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களுக்கான அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடியது பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசினுடைய அந்த தடியடி கையாளுதலுக்கான கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில மற்ற மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழல்ல தற்போது ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடன் மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கான ஒரு பேரணியாக எம்பிகளுடன் சென்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு ஒரு பேரணியாக செல்லக்கூடிய வழியிலே தான் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமின்றி கலந்து செல்ல வேண்டும் என காவல்துறையினரும் தொடர்ந்து அவருடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள்.